வாழப்போற வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். இதுல சும்மா போட்டி பொறாம சண்டை எல்லாமே போட்டு நீங்க என்ன எடுத்துட்டு போறோம்? ஒன்னும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும், அதுதான் லைஃப். இருக்கிறத வச்சு வாழணும், பறக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று சலிப்புடன் கடிகாரம் பார்த்தேன். அது என்னிடம் கேட்டது, நான் ஓடாவிட்டால் என்ன செய்வாய்? நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்றேன். அதற்கு அது கூறியது, நீயும் ஓடாவிட்டால் இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும். கோபத்தை காட்டி கூட ஒருவர் மனதை காயப்படுத்திவிடு, ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே. ஒரு கிராமத்தில் வயதான கழுதை ஒரு கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. கழுதை வயதாகி விட்டதால் கிராம மக்கள் கிணற்றை மூடி புதைக்க முடிவு செய்தனர். அதனால் அவர்கள் உள்ளே மண்ணை வீசத் தொடங்கினர். முதலில் கழுதை பயந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் மண் அதன் முதுகில் விழும்போது அது மண்ணை தள்ளி அதன் மீது ஏறியது. அப்படியே அதை புதைக்க பயன்படுத்தப்பட்ட அதே மண்ணை பயன்படுத்தி மெதுவாக மேலே ஏறி வெளியே வந்தது. நம் வாழ்க்கையும் இதே மாதிரிதான். சொந்த வீடு அது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. அது உன் வாழ்க்கை போராட்டத்தின் பரிசு, உன் உழைப்பின் சிலை. வாடகை வீட்டில் தினமும் ஒரு அச்சம், இன்று வாடகை கூடிவிடும் என்று. நாளை வீட்டு உரிமையாளர் மாதம் முடிஞ்சிச்சுன்னு கதவு தட்டுவாரோன்னு ஒரு நாள். இது என் வீடுன்னு சொல்லும் கனவு ஒவ்வொரு சாதாரண மனிதனின் மனசுலவும் இருக்கும். சிறிய அறை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சாவி உன் கையில இருந்தா உலகமே உனக்கு சொந்தமா தோணும். கஷ்டம் வரும், சம்பளம் போதாத மாதங்கள் வரும், கடன் எடுத்து தவறாத வட்டி கட்டும் நாட்களும் வரும். ஆனா ஒரு நாள் உன் வீட்டின் வாசலில் உன் குழந்தை முதல் தடவை ஓட வர்ற சத்தம், அதுக்கு விலை போட முடியாது. சொந்த வீடு கட்டுறது சிமெண்ட் கல்லு வைப்பது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனையில் நினைத்து பாருங்கள். கண்டிப்பாக விரைவில் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் வெற்றி உன்னிடம் நிலைத்து நிற்கும். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த